ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு drsip. லாஸ்ட் வீடியோவில் ஒரு இன்வெஸ்டர் வந்து அவரோட போர்ட்ஃபோலியோ நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். அதில் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, நியர்லி 18 ஸ்கீமில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 18 ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்கீம் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும். அதனால நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கம்பேர்ட் டு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோட கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுறது, கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஆக்டிவ் ஃபண்டில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம். நம்ம எதுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக கொடுக்குறோம்னா, எக்ஸ்ட்ரா ஆல்ஃபாக்காக தான். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்ணிட்டோம். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோட அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பிகம்ஸ் யூஸ்லெஸ். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இது எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் வச்சோம்னா நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது, அதோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ண முடியாது. ஸோ லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். கேட்டகரி வைஸ் நம்ம டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். ஒரு நம்மளோட ஸ்கீம் வந்து லார்ஜ் கேப், இல்லை மிட் கேப், இல்லை ஃப்ளெக்ஸி கேப், ஸ்மால் கேப், இல்லை ஒரு டேக்ஸ் சேவிங்காக இஎல்எஸ்எஸ் கேட்டகரின்ற மாதிரி நம்ம பிரித்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கணும். லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்கீம், ஒவ்வொரு கேட்டகரிலையும் ஒரு ஸ்கீம் இல்லை மேக்ஸிமம் 2 ஸ்கீமோடு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லா ட்ராக் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இன்வெஸ்டருக்கு வந்து இந்த 18 ஸ்கீம்ஸ்லேருந்து எப்படி நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம், அவருக்கு கரெக்டான ஸ்கீம்ஸை நம்ம வந்து எப்படி பிக் பண்ணி கொடுக்க போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த ஸ்கீம்ஸில் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றவங்கள ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்மளோட டூல் வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து 10 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸு, 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ், 3 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ், இதை மூணுத்தையும் நம்ம பேஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மரை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கேட்டகரி வைஸ் அவங்கள ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 10 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா, மிராய் அசெட் எமர்ஜிங் ப்ளூ சிப், ஃப்ராங்க்லின் இந்தியா ஸ்மால் கேப், HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், HDFC ஸ்மால் கேப், குவான்ட் ஃப்ளெக்ஸி கேப், ஆக்சிஸ் லாங் டர்ம் ஈக்விட்டி, சுந்தரம் டேக்ஸ் சேவிங் ஃபண்ட், நிப்பான் இந்தியா டேக்ஸ் சேவர். இதில் குவான்ட் ஃப்ளெக்ஸி கேப் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கிடையாது, அவங்க வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக தான் இருக்காங்க மார்க்கெட்டில். இது வந்து எஸ்காட்ன்ற ஒரு ஏம்ஸில் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்டில் குவான்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். 5 இயர்ஸும் 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸும் பேஸ் பண்ணிவிட்டு ரிஸ்க் ரேஷியோஸ் பேஸ் பண்ணி அதை டிசைட் பண்ணிக்கலாம். 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட், PGM இந்தியா மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், குவான்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட், HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், மிராய் அசெட் எமர்ஜிங் ப்ளூ சிப், மிராய் அசெட் டேக்ஸ் சேவர் ஃபண்ட், ஃப்ராங்க்லின் இந்தியா ஸ்மால் கேப் கம்பெனி. ஸோ இதில் வந்து டாடா டிஜிட்டல் ஃபண்டை வந்து நான் இன்வெஸ்டருக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன ரீசன்னா, இது வந்து ஒரு பர்டிகுலர் செக்டர் ஓரியன்ட் ஃபண்டு. இதை பற்றி நல்லா வந்து இன்வெஸ்டருக்கு வந்து புரிதல் இருந்துச்சுன்னா அதை வந்து அவரால் டைம் பண்ண முடியும். இந்த செக்டர் வந்து எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுன்றது ஓரளவுக்கு ஐடியா இருக்கிறவங்க போகலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகம், ரிஸ்க் ரொம்பவே அதிகம். எப்போ நமக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ரிட்டர்ன்ஸும் நல்லாயிருக்கும். சேம் டைம் வந்து மார்க்கெட் விழற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செக்டர் நல்லா ஒர்க் ஆகலைன்னா நெகட்டிவ்லையும் நிறைய போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்வெஸ்டரை எப்படி சூஸ் பண்ணிக்கலாம்னா, ஓகே அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இருக்குன்னா, கம்பேர்ட் டு ஒரு செக்டர் ஃபண்டு போகிறதுக்கு பதில் அவங்களுக்கு ஆல்டர்னேட் சாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து திமேட்டிக் பேஸ் ஃபண்ட் போகலாம். அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு செக்டருக்கு பதில் டைவர்சிஃபைடாக ஒரு மல்டிபிள் செக்டர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த ரிஸ்க் டைவர்சிஃபை ஆகிடுது. சேம் டைம் வந்து இந்த ஒரு செக்டர் வைஸ் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் நம்ம அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ஜென்ரல் ஒப்பீனியன் என்னென்னா, இதை பற்றிலாம் நமக்கு புரிதல் இல்லாத இன்வெஸ்டர் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு செக்டர் பேஸ்ட் ஃபண்டோ இல்லை திமேட்டிக் பேஸ்ட் ஃபண்டோ வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது 3 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ். 3 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட், குவான்ட் ஃப்ளெக்ஸி கேப், PGM இந்தியா மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், HDFC ஸ்மால் கேப், ஃப்ராங்க்லின் இந்தியா ஸ்மால் கேப், HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மிராய் அசெட் டேக்ஸ் சேவர், மிராய் அசெட் எமர்ஜிங் ப்ளூ சிப். இப்போ இதை பேஸ் பண்ணி எங்களோட ஒப்பீனியன் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு 3 இயர் ரோலிங் ரிட்டர்ன், 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன், 10 இயர் ரோலிங் ரிட்டர்ன் வச்சு ஓரளவுக்கு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இதெல்லாம் டாப் பர்ஃபார்மர்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட் ரிஸ்க் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணும் ஆஸ் அன் இன்வெஸ்டர்னா, லாங் டேர்ம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசனை வந்து லாங் டேர்ம் வச்சுக்கணும். ஆனால் 6 மந்த்லி இல்லை மினிமம் ஒன்ஸ் அ இயராவது நம்மளோட போர்ட்ஃபோலியோவை ட்ராக் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா, கேட்டகரி வைஸ் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஃபண்டு, ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒரு ஃபண்டு இல்லை மேக்ஸிமம் 2 ஸ்கீம் அப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ட்ராக் பண்ணும்போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த வருஷத்தில் நம்ம ட்ராக் பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரி இல்லை வந்து மிட் கேப் கேட்டகரி இல்லை லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரினா அந்த பர்டிகுலர் கேட்டகரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமா அப்படின்றது நம்பர் 1 பார்த்துக்கணும். செகண்ட் வந்து அட்லீஸ்ட் நம்மளோட ரிட்டர்ன்ஸு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இந்த 2 விஷயத்தை தான் நம்ம மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். இப்போது ஐடென்டிஃபை பண்ண ஸ்கீம்ஸ், இவரோட ஸ்கீம்ஸில் நம்ம வந்து ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதுலேருந்து ஃபைனலாக ஃபில்டர் அவுட் பண்ண போகிறோம் கேட்டகரி வைஸு. அதுக்கு இன்னொரு மெஷர் நம்ம பார்க்க போகிறது வந்து ரிஸ்க் ரேஷியோஸ். இப்போ ரிஸ்க் ரேஷியோஸ் வந்து ஆல்ஃபா, ஷார்ப் ரேஷியோ, சார்டினோ ரேஷியோ, பீட்டா, ஸ்டாண்டர்ட் டிவிஷன், இதை வச்சு பேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண அந்த கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மிங் ஸ்கீம்ஸ்லேருந்து ஃபில்டர் அவுட் பண்ணுறோம். 4 கேட்டகரிக்கு 4 ஸ்கீமுக்கு வந்து நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணுறோம். இதில் வந்து இஎல்எஸ்எஸ் கேட்டகரியில் வந்து மிராய் அசெட் டேக்ஸ் சேவர்,
மிட் கேப்பில் 2 ஸ்கீம் சூஸ் பண்ணியிருக்கோம் இவரோட ஸ்கீமில் இருந்து. அப்போது மிட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, பிஜிஎம் இந்தியா மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ஸ்மால் கேப்பில் வந்து ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப். இதை தவிர ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது அவருக்கு வந்து குவான்ட் ஃப்ளெக்ஸி கேப். ஓகே, இப்போ இதை வந்து ரிஸ்க் ரேஷியோஸை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த டாப் 4 ஸ்கீம்ஸுக்கும் டாப் 10 ஹோல்டிங்ஸை கம்பேர் பண்ணிவிட்டு எதுவும் ரிப்பீட் ஆகாமல் இருக்குதா அப்படின்னு நிறைய போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் ஆகாமல் இருக்குதான்றதை நம்ம செக் பண்ணிக்கிறோம். கேட்டகரி வைஸ் நம்ம ஃபைனல் பண்ண ஸ்கீம்ஸ் என்னென்னா இஎல்எஸ்எஸ் கேட்டகரியில் மிராய் அசட் டாக்ஸ் சேவர் ஃபண்ட், மிட் கேப் கேட்டகரியில் 2 ஃபண்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஜிஎம் இந்தியா மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து குவான்ட் ஃப்ளெக்ஸி கேப், ஸ்மால் கேப்பில் வந்து ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப். இதில் குவான்ட் ஃப்ளெக்ஸி கேப்பை வந்து ஒரு இன்வெஸ்டர் அவங்க மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, கம்பேர்ட் டு மற்ற 4 ஸ்கீமை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் வந்து அதிகமாக இருக்கும். போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர்னால் என்னென்னா, ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த குவான்ட் டைப் ஆஃப் ஸ்கீம், இந்த பர்டிகுலர் ஏஎம்சியோட அவங்களோட ஸ்டைல் வந்து என்னென்னா நிறைய பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ஸ்கீமில் வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். ஆனால் நம்மளோட மைண்ட் செட் எப்படின்னா, இதை புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து அவங்க எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்தாலும் அதை காம்பன்சேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஆல்ஃபா பெட்டராக கொடுக்குறாங்க. கம்பேர்ட் டு அந்த கேட்டகரியிலே, அந்த ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியிலே வந்து நமக்கு ஆல்ஃபா நல்லா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி எடுத்த ரிஸ்க்குலாம் அதர் ரிஸ்க் மெஷர்ஸில் பீட்டா இல்லை சார்டினர் ரேஷியோலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எடுக்கிற ரிஸ்க்குக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இது இன்க்ளூட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா குவான்ட் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இதை தான், இந்த லிஸ்ட் ஆஃப் 5 ஸ்கீம்ஸ் தான் வந்து நாங்கள் இன்வெஸ்டருக்கு சஜஸ்ட் பண்ணுறது. இப்போ மிட் கேப் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பிஜிஎம் இந்தியா மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு 2 ஸ்கீம் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்பயுமே நம்மளோட கேட்டகரியில் 2 ஸ்கீம் இருந்துச்சுன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப். போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்னா என்னென்னா 2 ஸ்கீம்லேயுமே எந்த ஸ்டாக்ஸுமே ரிப்பீட் ஆகுதா இல்லையான்றது பார்த்துக்கணும். எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, ஒரு 50% மேலே இல்லை 60% இல்லை 70% வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த நம்ம வந்து 2 ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைவர்சிஃபிகேஷன் வந்து பிகம்ஸ் யூஸ்லெஸ். ஸோ எவ்வளோ பெட்டர்னா, ஒரு 35%லேருந்து ஒரு 50%க்குள்ளே இருந்துச்சுன்னா, ஓவர்லேப்பிங் இருந்துச்சுன்னா அது வந்து அக்செப்டபிளுங்க. அப்போது நம்ம இந்த ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் பிஜிஎம் இந்தியா மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்பிங் எவ்வளோ இருக்குன்னு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 22%. இது வந்து ரொம்பவே நல்ல நம்பருங்க. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.